நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி டெய்லி தேவைப்படுது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணலனா கூட நம்ம மற்ற உறுப்புகள் எல்லாம் இயங்க வைக்கிறதுக்கு அந்த எனர்ஜி தேவைப்படுது. அதுக்கு பேரு பேசல் மெட்டபாலிக் ரேட். இப்போ ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 1500 கேலரிஸ் தேவைப்படுது பேசிக்கா அந்த லைஃபை சஸ்டைன் பண்றதுக்கு. அப்படின்னா மிச்சம் உட்கொள்ற அந்த உணவு இருக்குல்ல, மேபி அது 300 கேலரிஸா இருக்கலாம், 500 கேலரிஸா இருக்கலாம். அது வந்து நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அது ஃபேட்டா மாறுது. இது ஒரு பேசிக் சயின்ஸ். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எல்லாம் ஃபேட்டா டர்ன் ஆகிட்டே இருக்கும்போது 1 கிலோ ஃபேட்டே போதும் நம்மளுக்கு வந்து அது வந்து 8000 கேலரிஸ் அப்ராக்சிமேட்லி. சிலருக்குலாம் 10 கிலோ எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்கு அப்படின்னா 80,000 கேலரிஸ். இன்னும் சிலருக்குலாம் 1 லட்சம் 2 லட்சம் கேலரிஸ் கூட எக்ஸ்ட்ராவா ஃபேட் டெபாசிட் ஆகி முதுகு, சைடு அப்டமன், தொடை பகுதி அங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் டெபாசிட், வயிறுக்குள்ள இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேட் டெபாசிட் ஆயிருது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேட் டெபாசிட் ஆகிறப்போ நம்மளுடைய ஃபேட் பர்னிங் எபிலிட்டி அப்படியேவா இருக்கும். அந்த ஃபேட் பர்னிங் எபிலிட்டி அப்படியே பேரலா குறையதான் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் நம்ம உடம்புல டெபாசிட் ஆகும். அப்போ இந்த ஃபேட் பர்னிங் எஃபிஷியன்சி எப்படி பில்ட் பண்றது? நிறைய பேருக்கு இந்த ஃபேட் பர்னிங் பற்றிய அடிப்படை புரிதல் இல்லாம வெயிட் லாஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா சில டைம் வந்து வெயிட் லாஸ் நடக்கும். அவங்க வந்து டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணும்போது வெயிட் லாஸ் நடக்கும். ஆனா ஃபேட் பர்னிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆயிருக்காது. இன்ஃபேக்ட் ஃபேட் பர்னிங் எஃபிஷியன்சி கம்மியா இருக்கும். பாடி பில்டிங்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட் லிஃப்டிங், வெயிட் லாஸ்னா அதுக்கு வந்து கார்டியோ அப்படின்னு ஒரு ஓவர் சிம்பிளிஃபைட் கான்செப்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச கடந்த ஒரு 2 to 3 டிகேட்ஸா அதான் போயிட்டு இருக்கு. ஸோ கார்டியோ ப்ரோக்ராம் மட்டுமே போதுமா ஃபேட் பர்னிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு? நல்ல ஆக்சுவலா ஹை இன்டென்சிட்டி கார்டியோ பண்ணணும், நல்லா ரன்னிங் பண்ணணும், நல்லா சைக்கிளிங் பண்ணணும், நல்லா லாங் டிஸ்டன்ஸ் பண்ணணும், ஃபாஸ்டா பண்ணணும். இந்த மாதிரி எபிலிட்டியை டெவலப் பண்றதுக்கு கார்டியோ ப்ரோக்ராம் மூலமா ஃபேட் பர்னிங் நடக்கும். அதை சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு அடிஷனல் சப்போர்ட்டிவ் ப்ரோக்ராம் கூட வரணும் இல்லையா? ஏன்னா நம்ம மசில் மாஸ், நம்ம போன் மாஸ் தக்க வச்சுக்கிட்டே தான் அந்த வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கு தேவை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஹை இன்டென்சிட்டி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ற அளவுக்கு உடலை எக்யூப் பண்ணிட்டோம்னா நல்லா கார்டியோ பண்ண முடியும். நல்லா கார்டியோ பண்ற அளவுக்கு, ஹை இன்டென்சிட்டி கார்டியோ பண்ற அளவுக்கு உடம்பை எக்யூப் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண முடியும். இது ரெண்டுமே கொலாபரேட் பண்ணி போறதுல நம்மளுக்கு என்ன பிரச்சனை? இந்த வீடியோல 6 முக்கியமான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் உடற்பயிற்சிகள். இதுல ரொம்ப முக்கியமான மூவ்மெண்ட்ஸ், பாஸ்டர்ஸ், ஒரு பேர் ஆஃப் டம்பல்ஸ் இருந்தா போதும். ரொம்ப லைட் வெயிட் டம்பல்ஸே போதும். 3 கிலோ டம்பல்ல இருந்து 6 கிலோ அளவுக்கு அந்த ரேஞ்சில் அவங்கவுங்க எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி பொறுத்து இந்த மாதிரி டம்பல் ரேஞ்சை சூஸ் பண்ணிக்கலாம்.